எவ்வளோ தூரம் ஹெல்த் முக்கியம், எவ்வளோ தூரம் அதெல்லாம் சுற்றி கொஞ்சமாவது கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். முன்னெல்லாம் அதை பற்றி பெருசாக யோசிச்சதோ அதை பற்றி இது பண்ணதோ இல்லை, அதை கண்டுக்கிறது கூட இல்லை. ஆல்கஹால்னால் கூட அளவில்லாமல் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் கேட்கும்போது ஹெல்த் முக்கியம்னு தோணுது. அண்ட் இனிமேல் பார்த்துக்கணும். வி ஆர் நியரிங் 40s ஆல்சோ. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் சொல்லணும். இந்த எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அண்ட் சும்மா அவுத்து டக்கிறது மாதிரி எதை வேணாலும் பண்ணலாங்கிற அந்த போக்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட இருந்து டேக்அவேவாக எடுத்துக்கிட்டது. அவர் வந்து அந்த தன்னோட ரொம்ப ட்ரபிள்சம் டைமில் இருந்தபோது கண்ணு முன்னாடி தோணுன விஷயங்கள்லாம் சொன்னார். அதாவது எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்போம், பாடியை எவ்வளோ ஹெல்த்தை அப்யூஸ் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் அந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இன்னும் லைஃப்பில் நம்ம இன்னும் என்னென்ன அச்சீவ் பண்ணி வந்துருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு இம்பேக்ட் ஒன்று வந்துடும்ல. அது நம்ம அன்றைக்கி தூங்கும்போது நமக்கு தெரியல, இது இல்லை கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். முன்னாடி அது வந்ததில்லை. அந்த வயசாக நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு.